இயேசுவிலே பிரியமான பிள்ளைகளே, நான் நிற்பதற்கு ஆணி வேராக இருக்கிற, நான் தேவாலயத்துக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு அற்புதமான கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை எத்தனை கிறிஸ்தவ மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. தயவு செய்து ஊழியக்காரர்களை பழித்துரைப்பதை நிப்பாட்டுங்கள். நீங்கள் ஊழியம் புரிய நேரமில்லை, காலமில்லை, சூழல் இல்லை இல்லாத போது செய்கிறவர்களையாவது செய்ய விடுங்கள். ஆகவே தேவையில்லாத விமர்சனங்களை நான் விரும்புவதில்லை. நீங்கள் சொன்னால் அதற்கு ஆண்டவன் உங்களுக்கு பலன் தருவார். இது அனாதைக்கு ஆண்டவன் தான் துணை. மனதிலே இருத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே குருக்கள் இப்படியாக பேசுகிற பொழுது இதற்கு உதவி வேண்டும், அதற்கு உதவி வேண்டும் என்று கேட்கிற பொழுது பணாசை பிடித்ததற்காக பேசவில்லை, ஊழியத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எனக்கு தலையெழுத்தா? இப்படியெல்லாம் கேட்க வேண்டும், இப்படியெல்லாம் உங்களிடம் பேச வேண்டும் என்று தலையெழுத்தா? என் திறமைக்கும் அறிவுக்கும் நான் ஏதோ ஒரு வேளையில இருந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் வந்து என்னிடம் பணம் கேட்டிருப்பீர்கள். ஆகவே இதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். வேறு வழி இல்லாமல் தெருவிலே நின்று கொண்டிருக்கிற ஊழியக்காரன் அல்ல. எல்லாம் தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். தேவையில்லாததை பேசுவதை தவிர்த்தாலே நீங்கள் நற்செய்தி பணிக்கு உதவுகிறீர்கள் என்று அர்த்தம். மிஷன் என்றால் நற்செய்தியை பரப்புவது. ஆக இந்தியாவினுடைய சுதந்திரம் கத்தியின்றி ரத்தமின்றி வந்தது என்று பொய் சொல்லுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்பதை யோசித்து பாருங்கள். சமாதான முறையிலே, சாத்வீக முறையிலே, அமைதியான முறையிலே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய். இந்த சுதந்திரத்தை பெற எத்தனை ஆயிரம் பேர் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். இந்த நாடு விடுதலை பெற எத்தனை பேர் தங்கள் குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள். ஒன்று போதுமே ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள். இவையெல்லாம் வரலாற்று மறைத்து சொல்லுகிறது. இன்று கத்தியின்றி ரத்தமின்றி அமைதியான சாத்வீக முறையிலேதான் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்றால் யாரை ஏமாற்றுவதற்காக வரலாறு இப்படி திரிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. சுதந்திர போராட்ட தியாகிகள் என்று சொல்கிறார்கள். கொடிகாத்த குமரன் உயிர் விட்டான், அவன் சுடப்பட்டான், இவன் சுடப்பட்டான் என்றால் ஒரு போருக்கு பிறகுதான் அமைதி வந்தது, ஒரு போருக்கு பிறகுதான் விடுதலை வந்தது, ஒரு போருக்கு பிறகுதான் சுதந்திரம் வந்தது. இதை மறந்துவிடக் கூடாது. ஆக நீங்கள் இன்று ஒய்யாரமாக அமர்ந்து ஆடை அணிந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த கிறிஸ்தவம் எப்படி வந்தது? இந்த கிறிஸ்தவம் எப்படி இந்த மண்ணை தொட்டது? இந்த மண்ணை தொடுவதற்கு எத்தனை ஆயிரம் பேர் ரத்தம் சிந்தி இருப்பார்கள், எத்தனை ஆயிரம் பேர் உயிர் விட்டு இருப்பார்கள். இந்த மதம் வெறுமனே அமைதியான சமாதான முறையிலே கட்டப்பட்ட, துவங்கப்பட்ட, எரிந்து கொண்டிருக்கிற மதம் அல்ல. முதலிலே ஆண்டவன் இயேசுவையே கொண்டு போடுகிறார்கள். ஆகவே எத்தனையோ பேருடைய இரத்தங்களால், படுகொலையினால் இந்த கிறிஸ்தவம் இந்த மண்ணை தொட்டு இருக்கிறது, உன்னையும் என்னையும் தொட்டு இருக்கிறது. ஆகவே இது சாதாரணமான கிறிஸ்தவ மதம் அல்ல, வேறொன்றி ஆழமாக நிற்கிற கிறிஸ்தவ மதம். இதை சார்ந்திருப்பதற்கு நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இதற்காக இன்று கூட ஆயிரம் பேர் வெட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவதூறுபடுத்தப்படுகிறார்கள், சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். வேதத்தை பேசியதற்காக, வேதத்தை ஓதுவதற்காக, வேதத்தை பற்றி மக்களிடையே பகிர்ந்து கொண்டதற்காக எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயம் தானே, ஆண்டவன் தானே. நாம் விளையாட்டாக இந்த நாளை கழிக்கிறோம். அது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இந்த நாள் கொண்டாடப்படக்கூடாது. இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும், பெரியவர்களும், அரைக்கல்வி பிள்ளைகளும், இளைஞர்களும், இளம் பெண்களும், முதியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி கிறிஸ்தவனானேன்? கிறிஸ்தவம் என்பது என்ன? இந்த மதம் என்னை எப்படி தொட்டது? என்னை வந்து அடைவதற்கு இது எத்தனை ஆயிரம் தடைகளை கடந்து வந்திருக்க வேண்டும், எத்தனை ஆயிரமுடைய எய்ச்சொல்லுக்கு பேச்சுக்கும் ஆளாகி இருக்க வேண்டும்.
எத்தனை குருக்கள் மரித்திருப்பார்கள், எத்தனை குருக்களை அவர்கள் வேதனைப்படுத்தியிருப்பார்கள், எத்தனை பேரை சிறையில் அடைத்திருப்பார்கள், சித்திரவதை செய்திருப்பார்கள், எத்தனை மக்கள் இந்த வேதத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டார்கள். இயேசு மட்டுமா சிலுவையில் அறையப்பட்டார்? இந்த வேதத்தை பேசியதற்காக, தழுவியதற்காக, அணைத்துக் கொண்டதற்காக எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து பார்க்கிற உண்மையான நாள். இதனுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளாமல் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பரப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடாது. நீ உண்மையானவே உணர்ச்சியுள்ள கிறிஸ்தவன் என்றால் இதற்குள் ஒளிந்து கிடக்கிற உண்மைகளை புரிந்து கொள். சாத்வீக முறையிலே, சமாதான முறையிலே பரப்பப்பட்ட மதம் அல்ல. இங்கேயும் சிலுவை போர்கள், ஜெபமாலை போர்கள் நடந்தது. எத்தனையோ நாடுகள் ஐரோப்பாவை நோக்கி படையெடுத்தன. ஐரோப்பா தேசத்தில் எத்தனையோ ஆயிரம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். காரணம், இந்த மதம் என்னுடையது, இந்த வேதம் என்னுடையது, இதை இயேசு என்னுடையது என்று சொன்ன காரணத்தினாலே வெட்டப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டார்கள், தரையோடு தரையாக அவர்களை மிதித்தார்கள். ஆக இதன் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களேயானால் உண்மை புரியும். இந்த மதத்திற்காக, இந்த வேதத்திற்காக, இந்த நற்செய்தி பணிக்காக நான் என்ன செய்ய முடியும்? தெருவிலே நின்று போதிக்க முடியுமா? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வைராக்கியமும் வீரமும் எனக்கு இருக்கிறதா? பயந்தாங்கோலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவமே தலை நிமிர்ந்து நில். அதைதான் ஆண்டவன் சொல்லுகிறார். மனம் தளராதீர்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்தார். பல பேர் கைகளை தூக்கி ஜெபிப்பதோ வணங்குவது கூட கஷ்டப்படுகிறார்கள். நீ எப்படிதான் இந்த வேதத்தை பற்றி புரிந்து வைத்திருக்கிறாய்? கைகளை கூப்புவதனுடைய அடையாளம் என்ன? தலை வணங்குவதனுடைய அடையாளம் என்ன? நற்செய்தி வார்த்தைகளை வாசிப்பதும் கேட்பதனுடைய அடையாளம் என்ன? புரியவில்லை, தெரியவில்லை, தெம்மாங்காக இருந்து விடுகிறோம். ஆகவே இதோ மோசே கைகளை உரித்தார், உயர்த்தினார், ஜெபித்தார். காரணம் என்ன? அமெரிக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய விரோதிகள். இவர்கள் ஏசாவினுடைய இனத்திலே பிறந்த மக்கள். இந்த மக்கள் ஒரு காலத்திலே ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவனுக்கு எதிராக போய் மோசேவையும் இஸ்ராயேல் மக்களையும் தாக்குகிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மதம் தாக்கப்படுவது இன்று மட்டுமல்ல, என்றோ தாக்கப்பட்ட போதுதான் மோசே கரங்களை விரித்தார். கரங்களை விரித்தால் கைகள் வலிக்கும். கரங்களை விரித்தால் அது ஒரு தியாகம். கரங்களை விரித்தால் அது ஒரு பக்தி முயற்சி. எனவே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார். பைத்தியக்காரத்தனமாக இஸ்ராயேல் மக்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆரோன் என்ன செய்கிறார்? மோசேவினுடைய கரம் இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக இரண்டு கரங்களையும் இரண்டு தூண்களைப் போல செங்கல்களை அடுக்கி அவருடைய கையை அதன் மீது வைத்து ஓங்கி ஜெபிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபித்த போதெல்லாம் இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். கரங்களை தாழ்த்திய பொழுது தோல்வி கண்டார்கள். கரங்கள் தாழ்த்தப்படக்கூடாது என்பதற்காக ஜெபித்தார். நீங்களும் உங்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து விடக்கூடாது. உங்களுடைய தேவனுடைய அந்த நற்செய்தியை நம்புவது, ஜெபிப்பது, படிப்பது, வாசிப்பது, பகிர்வதிலே பல பேர் தளர்ந்து போயிருக்கிறீர்கள். தளராமல் இருக்க வேண்டுமானால், இந்த வேதத்திற்கு தொடர்ந்து வர வேண்டுமானால், இந்த ஆண்டவனை தளராது பற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தொடர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். மனம் தளராமல் ஜெபிப்பது என்பது சோர்ந்து விடுகிறோம். ஏதாவது ஒன்று வாழ்க்கையிலே கிடைக்கவில்லை, இந்த ஆண்டவன் பதில் சொல்லவில்லை, இந்த குருக்கள் சரியாக மறையுரையை போதிக்கவில்லை, இந்த மறையை பற்றி எனக்கு சொல்லவில்லை, இந்த மறை உண்மைகளை பற்றி எனக்கு தெளிவுபடுத்தவில்லை என்றவுடன் சோர்ந்து விடுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக நான் பிறந்தேன் என்று சோர்ந்து போனால் நீங்கள் எந்த இடத்தில் முகத்தை வைத்துக் கொள்வீர்கள்? குருக்களுக்காகவோ சகோதரிகளுக்காகவோ நீங்கள் இந்த மதத்தை தழுவி கொள்ளவில்லை. உங்களுக்காக, உங்கள் இனத்திற்காக, உங்களுடைய உயர்வுக்காக நீங்கள் இயேசு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர்கள் சரியில்லை என்பதனால் நான் வேதத்திலிருந்து போய்விடுகிறேன், அவர்கள் போதனை சரியில்லை என்பதனால் இந்த அற்புதமான மதத்தை விட்டு போய்விடுகிறேன் என்று சொல்வதெல்லாம் கோழைத்தனம், வீரமற்ற தனம், வேசித்தனம் என்று கூட சொல்லலாம். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, அவன் சரியில்லை,
எனவே நான் போய்விடுகிறேன் இந்த சபையை விட்டு. இந்த குரு சரியில்லை, எனவே நான் போய்விடுகிறேன் இந்த சபையை விட்டு. இங்கு நடப்பது ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை, எனவே இந்த சபையை போய்விடுகிறேன். இப்படி நீ போய்கொண்டே இருந்தால் உன் கதி என்ன? உலகம் என்பது குற்றங்களால் மிகுந்திருப்பது. திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் அநியாயக்காரர்களும் மிகுந்து காணப்படுகிற ஒரு சமூகத்திலே வாழ்கிறாய். இதிலே உன் வேதத்தை எப்படி தாங்க போகிறாய்? மனம் தளராமல் தாங்கு, சோர்ந்து போகாதே. உன்னை நோக்கி அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறான். அரசியல் அநியாயங்கள் போல ஆன்மீக அநியாயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் சொன்னது இல்லை என்று? எல்லாரும் யோக்கியவான்கள் கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, இதற்காக என் வேதத்தை, என் தெய்வத்தை, என் இயேசுவை விட்டு போவதா என்பதை கேள்வி கேட்டு பாருங்கள். அவர்களுக்காக நான் ஆலயம் வரவில்லை, இவனுக்காக நான் ஆலயம் வரவில்லை, எனக்காக வருகிறேன், என் குடும்பத்திற்காக வருகிறேன், என் நம்பிக்கைக்காக வருகிறேன் என்று சொல்லி வருவீர்களே ஆனால் நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்கள், இல்லை என்றால் உண்மத்த கிறிஸ்தவர்கள் என்பதை மனதிலே ஊர்ஜிதமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, மறக்காதீர்கள். இதற்காக நீங்கள் செய்கிற உதவி மறையை போதிக்கவில்லை, மறைக்காக வாழவில்லை, நற்செய்தியை எங்குமே அறிவிக்கவில்லை, நற்செய்தியை நான் வாசிக்கவில்லை என்றாலும் இந்த நல்ல நாளிலாவது இந்த நற்செய்தியை போதிக்கிற, செயல்படுகிற, வாழ்கிற, உலகமெங்கும் எடுத்துச் செல்கிற அந்த மக்களை, அந்த சகோதரனை, அந்த சகோதரியை நினைத்து பார்த்து இன்று நீ செய்கிற தர்மங்கள், தானங்கள் அவர்களை சென்று அடைய போகிறது. இதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், வெறுமனே விபரீதமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதிலே ஒரு உண்மை அடங்கியிருக்கிறது. நீ செலுத்துகிற ஒவ்வொரு பணமும் அந்த ஊழியம் செய்கிற ஒருவனுக்கு போய் சேருகிறது. ஆகவே அதை மனதிலே இருத்தி இந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும். இந்த நாளை நீ நினைத்து பார்க்க வேண்டும். நீ நன்றி உள்ள கிறிஸ்தவனாக இருந்தால், நான் கிறிஸ்தவனாக இருப்பதிலே பெருமை கொள்கிறேன் என்று நினைத்தால், எனக்கு கிடைத்த வேதம் போல இன்னொருவனுக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு கிடைத்த இயேசு இன்னொருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால், எனக்கு கிடைக்கிற இந்த மறைவுரைகளை இன்னொரு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால், தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த நாளை புனிதமான நாள், நற்செய்தி பரப்புகிற ஊழியக்காரர்களுடைய நாள். நற்செய்தியை உலகமெல்லாம், முக்கியமாக ஆப்பிரிக்கா நாடுகளிலே எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தரை கொண்டு சென்று போதிக்கிற பிள்ளைகளை நினைத்து பார்க்கிற நாள். உன்னால் எந்த ஊழியமும் செய்ய முடியாது. இந்த நாளில் நீ செய்கிற ஒவ்வொரு தர்மமும் அந்த மக்களை சென்று அடைகிறது என்பதை மறந்து விடாமல், என் ஊழியத்திற்காக என்ன செய்ய போகிறேன், என் வேதத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன், இதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மனம் தளராமல் இருங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். உங்கள் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நெஞ்சில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம், நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவனாக எப்படி மாறினேன், என் வரலாறு என்ன, என் வேதம் எப்படி இந்த மண்ணை தொட்டது, என்னை தொட்டது, என் வாழ்க்கையை தொட்டது. இந்த வேதத்திற்காக ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆயிரம் பேர் கொன்று குவிக்கப்படுகிறார்களே, வேதனை அனுபவிக்கிறார்களே, சிறை தண்டனை அனுபவிக்கிறார்களே, அவர்களுக்கு மட்டும்தான் வேதத்தை பறைசாற்றுகிற உரிமையோ கடமையோ உள்ளதா? என்னுடைய கடமை என்ன? நான் பெற்ற இந்த இன்பத்தை என்றாவது ஒரு நாள் பகிர்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது இந்த நற்செய்தியை தான் வாசித்திருக்கிறேனா? அல்லது வாசித்த நற்செய்தியை தான் வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறேனா? இந்த ஆலயத்துக்கு வருவது கட்டாயமாக்கப்படுகிறதா? ஆண்டவனை தேடுகிற மனநிலை என்னிடமிருந்து ஏன் போய்விட்டது? ஏன் ஆலயத்துக்கு வருவதற்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறது? எனக்கு என்ன செய்யவில்லை இந்த ஆண்டவர்? எப்படியெல்லாம் என்னை வாழ வைக்கிறார். என் ஆலயத்திற்குள் வருவது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே ஒரு கம்பீரம் இருக்கிறது, ஒரு கௌரவம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த நான் தேவ ஊழியத்திற்காக, நற்செய்தி பணிக்காக நான் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால், என்னுடைய தான தர்மங்கள் மூலமாக இந்த வேதத்தை, என் மதத்தை, என் ஊழியக்காரர்களை, எனக்காக ஊழியம் செய்கிறவர்களை, எனக்காக வேதம் போதிக்கிறவர்களை தாங்கியதுண்டா? தாங்க மனநிலைதான் உண்டா? அல்லது அவர்களை தாக்குகிற மனநிலைதான் உண்டா? யோசித்து பாருங்கள்.
நான் பெற்ற என் மதத்தை, என் வேதத்தை என் பிள்ளைகளுக்கு கூட சொல்லித்தர முடியாத நிலையிலே நான் வாழ்கிறேன். இதை சொல்லிக் கொடுக்கிற மறைக்கல்வி ஆசிரியர்கள், அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபி. இந்த கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது என்பதை அந்த குழந்தைகளின் உள்ளத்திலே போடுகிற பணி தாய்மார்கள், தகப்பன்மார்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்கிறார்கள். ஆக இன்றைய நாளிலே பெரும்பாலான வகையிலே அல்லாஹ் அன்பியங்களும் முயற்சி செய்து பல்வேறு காரியங்களை இதோ இந்த அற்புதமான வேதத்திற்காக அனுப்ப வேண்டும், மறை பணிக்காக போப்பாண்டவருக்கு அனுப்ப வேண்டும், இந்த பொருள் உதவியை என்று எத்தனை பேர் எண்ணி இதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஏனோ தானோ எவனோ செய்தால் எனக்கு என்ன, வெட்கமாக இருக்கிறது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. இல்லை என்றால் இந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகிவிட வேண்டும். இதில் இருக்க முடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய உணர்வுகள் இல்லாதவன் கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. மனம் தளராமல் ஜெபியுங்கள், நின்று நிலைத்து ஜெபியுங்கள், தேவனோடு இருங்கள். இந்த உலக மனிதர்கள் எல்லோரும் உன்னை கைவிடுவார்கள் என்று உனக்கு தெரியும். மனிதர்களை நம்பி அவனோடு இருக்கிற அந்த நேரத்திலே இறைவனோடு இருக்கக்கூடாதா? ஜெபியுங்கள். வேதத்தை ஓதுகிற போதிக்கிற எல்லா குருக்களையும், பொதுநிலையினரையும், அருட்சகோதரிகளையும், ஆயர்களையும், திரு தந்தையும் இறைவன் கரங்களிலே தாங்க வேண்டும். இன்னும் ஆயிரம் ஆயிரம் நாடுகளுக்கு இந்த வேதம் போக வேண்டும். மக்கள் மனம் திரும்பி வர வேண்டும். ரஷ்யா திருந்தாத காரணத்தினாலேதான் இன்றும் போர், இன்றும் குழப்பம். எந்த நாட்டிலே நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். நாளையோ மறுநாளோ இந்தியாவை கூட தாக்கலாம். இது 3ஆம் உலக போர். இதிலிருந்து தப்பிக்க முடியாது. எவன் சமாதானம் செய்ய போகிறான் தெரியாது. எத்தனை நாடுகள் எந்த பக்கம் இருந்து அடிக்கும் என்று தெரியாது. ஒன்றுமே தெரியாத உலகத்தில் எல்லாம் தெரிந்த ஆண்டவரோடு இருந்து மனம் தளராமல் நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆமென்.